நம்மளிடம் இருப்பதை நாம் ஏளனமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 விஷயம்தான் இருப்பு இல்லாத ஒன்று. இந்த 2 விஷயங்கள் தான் நாமளே ஆண்டு கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. கரெக்ட்? ஓகேவா? இதுதான் கரெக்ட். அவர் வரக்கூடிய அந்த வாகனத்தை விட நம்மளிடம் பல மடங்கு வாகனங்கள் இருந்தால் நாம் அதை கவனிப்போமா? கவனிக்க மாட்டோம். சரிங்களா? அப்போது இந்த உலகத்தில் அவ்வாறு செய்ய பொழுது, அவ்வாறு அவர்களை தூக்கி கொண்டாடும் பொழுது நம்மளிடம் இருக்கக்கூடிய இயலாமை மேலோங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளிடம் இல்லாத இயலாமை மேலோங்குகிறது. நாம் அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதுதான் அதோடைய சூட்சுமம். இதுதான் மிகப்பெரிய தவறு. இதுதான் மிகப்பெரிய பிழை. இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனம். இதுதான் நாம் சரி செய்யக்கூடிய விஷயம். நாம் இதை புரிந்துவிட்டால் நம்மால் அவர்கள் நம்மளை வசிய செய்ய முடியாமல் போகும். புரிஞ்சுங்களா இல்லைங்களா? நம்மளை வசியம் செய்ய முடியாமல் போயிடும். ஒரு பொருளாலேயோ, வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாலேயோ, பதவியாலேயோ, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பேரலாலேயோ ஒரு மனிதன் வசியம் செய்யப்படக்கூடாது. இன்னொரு மனிதரை தாக்கக்கூடாது. இன்னொரு மனிதனிடம் மனதில் அவ்வாறு இடம் பிடிக்கக்கூடாது. இப்படி தவறான வதந்திகள், தவறான விஷயங்கள் நம்ம மனதில் பரவி கொண்டிருக்கிறதுனால தான் நம்மால் இறைவனை அடைய முடியாமல் போகிறது. இறைவன் சற்று வித்தியாசமானவர். நம்மால் புலன்களால் புலப்படாத ஒரு மனிதர். புலன்களால், மனதால், புலன்களால், கண்களால் புலன்படாத ஒரு மனிதர் தான் யார்? விஷயந்தான் இறைவன். இறைவன் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உள்மனம் கடந்து போகும்போது மட்டும்தான் இறைவனை நீங்கள் அடையாளம் காண முடியும். இல்லை என்றால் இறைவனை நீங்கள் அடையாளம் காண முடியவே முடியாது. இறைவனை அடையாளம் காண்பதற்கு நீங்கள் பொருட்களை, வெளி உலகத்தை அவ்வாறே பார்க்க வேண்டும். எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே பார்க்க கற்றுக்கொண்டால் இறைவனை நீங்கள் சுலபமாக அடைந்து விடலாம். நீங்கள் இப்பொழுது நான் சொல்வது போல் ஒரு மனிதன் வாகனத்தில் வந்தால் ஒரு மாதிரி, நடந்து வந்தால் ஒரு மாதிரி, உயர்ந்த ரக வஸ்துக்கள் போட்டால் ஒரு மாதிரி, வஸ்துக்கள் போடலாம் ஒரு மாதிரி, தோற்றத்தால் ஒரு மாதிரி கருதப்படும்